தவறு செய்யாமலும் நாம் மன்னிப்பு கேட்கலாமா? ஸோ திஸ் இஸ் தி மேஜர் கொஸ்டின் டுடே. தவறு செஞ்சா நம்ம மன்னிப்பு கேட்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா, தவறே நம்ம செய்யாம இருந்தா கூட, ஆனா அடுத்தவங்க நம்ம தவறு பண்ணதாக நம்மள குற்றம் சாட்டிட்டு இருக்கும்போது, நம்ம வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? கூடாதா? ஸோ இந்த மாரி ஒரு கேள்வி வச்சா என்ன பதில் சொல்லுவீங்க? அப்படிங்கிறது தான் நம்ம கேட்டிருக்கோம். அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து நம்ம அகங்காரம் அடிபடுங்க. இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு? சாரி கேட்கிறேன் என்ன குறைஞ்சு போயிடுவேன்? சாரி எவன் கேட்க மாட்டான்? ஈகோ இருக்கிறவன் சாரி கேட்க மாட்டான். நான்னு சொல்லிட்டு நான் பெரிய ஆளு, நான் செய்றதெல்லாம் சரி அப்படிங்கிற அகங்காரத்துல இருக்கிறவன் செய்ய மாட்டான். இப்ப நீ தப்பே பண்ணலதான் இருக்கட்டுமே. இப்ப உன்னால அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல. சோ அந்த கஷ்டத்துக்கு இன்டைரக்ட்லி நான் தானே காரணமா இருக்கேன். டைரக்ட்டா காரணம் இல்லைனாலும் இன்டைரக்ட்லி நான் காரணமா இருக்கேன். 2வது அவங்க வெல்விஷர் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா, தேர்ட் பெர்சனா இருந்தாலே மன்னிப்பு கேட்கலாம். பொதுவா நம்ம இந்த பிரச்சனை எல்லாம் வெல்விஷர் கிட்ட தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். சோ உறவினர்கள் தானே. நம்ம உறவு கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டா என்ன குறைஞ்சு போயிடுவோமா? அப்படின்னு சொல்லிட்டு, அவர்களை சமாதானப்படுத்தும் நோக்கத்தோடு, உறவை முறித்துக் கொள்ளாமல் மெயின்டெயின் செய்யும் நோக்கத்தோடு, கண்டிப்பாக நாம் மன்னிப்பு கேட்பது அப்படிங்கிறது செய்யணும். அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் எல்லாருமே வலியுறுத்தி பேசியிருக்கீங்க. ஆ மேஜரா வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஈகோ ஸ்லாஷ் அம்பரீஷன் கதைய எக்ஸாம்பிளா காட்டுறீங்க. பெருசா வந்து அவர் ஒண்ணும் தப்பு பண்ணல. ஆனா துருவாசர் பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ள போறாரு. அந்த பாயிண்ட் ஆஃப் விஷன்ல நான் பண்ணது தப்பு தானே. அவருடைய பாயிண்ட் ஆஃப் விஷன்ல நான் அவருக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஏன் அவசரப்பட்டிருக்கேன்ல. என் பாயிண்ட் ஆஃப் விஷன்ல என் குரு சொல்லி தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும். அந்த அடுத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் விஷன்ல பார்க்கும்போது, நான் பண்ணது தப்புங்கிற மாரி தானே படுது. அதனால நான் மன்னிப்பு கேட்டா தவறில்ல. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ங்க. நம்ம வந்து நம்ம விஷன்ல மட்டுமே பார்த்துக்கிட்டு நான் தப்பு பண்ணல, தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீங்க உங்க விஷன்ல தப்பு பண்ணலைனாலும், அடுத்தவங்க விஷன்ல இருந்து பார்க்கும்போது நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி தான் உங்களுக்கே தோணும். அந்த விஷன்ல இருந்து நீங்க பார்த்தா தான் தோணும். நீங்க வந்து தப்பு பண்ணீங்க அப்படிங்கிற ஃபீலே உங்களுக்கு வரும். சரியா? சோ அந்த விஷன்ல கரெக்ட் தான் அவங்க திங்க் பண்றது. பரவால்ல என்ன மன்னிச்சுடுப்பா. நீ அந்த விஷன்ல இருந்து பார்க்கும்போது நான் தப்பு பண்ற மாரி தான் தெரியுது எனக்கு என்னமோ. அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சுய விளக்கம் குடுக்குறதுன்னா 2வது தான் வச்சுக்கணும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ! நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டியேன்னு ஆரம்பிக்க கூடாது. டேய் என்ன மன்னிச்சிடுறா. ப்ளீஸ்டா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு 2க்கு 3 தடவ அவன கூல் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலா வந்து இந்த தவறு ஏன் நடந்தது தெரியுமா? மன்னிப்பு நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கணும். அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு விளக்கம் குடுக்கணும்னு தோணுச்சுன்னா விளக்கம் குடுக்கலாமே தவிர, நம்ம எடுத்த உடனேயே நம்ம விளக்கம் குடுத்து அவன சமாதானப்படுத்திடலாம். அப்படின்னு நெனைச்சா அது வந்து இட்ஸ் நாட் வெரி சொல்றது ஈஸி கிடையாதுன்னு சொல்ல வரேன். சரியா? சோ தேர்ஃபோர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் தி ஆன்சர்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அத நானும் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஈகோ கரையும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது, நம்ம வந்து தாராளமா கேட்கலாம் அப்படின்னு. பட் ஃபீல் பண்ணி கேட்கணும், ரியலைஸ் பண்ணி கேட்கணும், ஒப்புக்கெல்லாம் கேட்கக்கூடாது. எப்பயுமே அடுத்தவங்க கஷ்டத்துக்கு நான் காரணம் ஆயிட்டேன். டைரக்ட்டா காரணம் என்ன இல்லனாலும், இன்டைரக்ட்டா நான் காரணம் ஆயிட்டேன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கோட நாம ஒரு உள்ளார்த்தமாக நாம அந்த மன்னிப்பு கேட்டா தான் அது வொர்க் அவுட் ஆகும். அதுவே வொர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னுலாம் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்போ நீங்க சாரி கேட்டீங்க. ஆனா அத அக்செப்ட் பண்ணல. சரியா? அப்படின்னே வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் உங்க லவ்வ மெயின்டெயின் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஏன்னா, எங்க பெரிய ப்ராப்ளம் வருதுன்னா, நம்ம சாரி கூட கேட்டுருவோம். கேட்டதுக்கு அப்புறம் வந்து அவங்க முறுக்கிட்டு போனாங்க அப்படின்னா, என்ன ஒரு அளவு இல்லையா? நான் தப்பே பண்ணல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சாரி கேட்கிறேன். உடனே ஒரேடியா முறுக்கிட்டு போறா, போ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈகோ ரைஸ் ஆயிடுங்க. சோ அது மோஸ்ட் டேஞ்சரஸ் திங். சோ அது வந்து ரொம்ப ரொம்ப என்ஷூர் பண்ணிக்கணும். அப்படி ஆயிடக்கூடாது. அப்ப நீ சாரி கேட்கும்போது பியூர் லவ்ல நீ இறங்கி கேட்டிருக்கிறது உண்மை அப்படின்னா, அவங்க அக்செப்ட் பண்றது, அக்செப்ட் பண்ணாதது அவங்களுடைய உரிமை தானே. நீங்க ரிக்வெஸ்ட் தானே பண்ற. பிச்சை தானே எடுத்த. அவங்க போடலாம், போடாம போலாம்ல. போடலைன்னா உனக்கு எதுக்கு ரைஸ் ஆகுது? சோ அந்த இத என்ஷூர் பண்ணிக்கணும். அப்ப அத அவங்க புரிஞ்சுக்கல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னா, ஓகே. தட் இஸ் அவங்களுடைய இது அது. இப்ப இந்த சப்ஜெக்ட்ல ஓகே. அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு விட்டுட்டாலும், மற்றபடி எப்பயும் போல உங்க நட்பை நீங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். மற்ற விஷயங்கள நீங்க எப்பயும் போல அவங்க கூட டீல் பண்ணிட்டு இருக்கலாம். எப்பயும் போல அந்த நட்பை வளர்த்துக்கிறதுக்கு உண்டான முயற்சி நீங்க பண்ணிட்டு இருக்கணும். எடுத்த உடனே அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க உங்க மேல கோவமா இருக்காங்க. ஆனா நீங்க லவ்ல இருக்கீங்கல்ல. அதனால நீங்க தான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் 2, 3 எடுத்து வைக்கும்போது, அவங்க வந்து கூல் டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்தையே மறுபடியும் டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இந்த விஷயம் தான் அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு புரிஞ்சிருச்சு. ஸ்டாப் பண்ணிட்டு மத்த விஷயங்கள டீல் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. சரி அபார்ட் ஃப்ரம் தட் மன்னிப்பு கண்டிப்பா கேட்டுதாங்க ஆகணுமா? ஏங்க மன்னிப்பு தப்பு பண்ணா கண்டிப்பா கேட்கணும்ன்றது புரியுது. தப்பே பண்ணலைனாலும் மன்னிப்பு கண்டிப்பா கேட்கணுமா? ஏன் கேட்காம இருந்தா என்ன தவறு?
அது நன்மையே கிடையாதா அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்தும் ஒரு ஆன்சர் நம்ம திங்க் பண்ணோம். அது என்னது அப்படின்னா, இப்ப அவங்கள நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு தடவை இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்லன்னு ஆரம்பிக்கும் போதே எல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லாம் நீதான் பண்ணிருக்க விடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து மௌனமாக இருந்து விடலாம். அந்த ஸ்டேஜ்ல கம்ப்ளீட்டா மௌனமா இருந்துட்டு அந்த எகெயின் மௌனமா இருந்துட்டோம் அப்படின்னா விலகுறோம் டிஸ்லைக் பண்றோம்னு அர்த்தம் இல்ல. அந்த ஆஸ்பெக்ட்ல அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு மௌனமா இருந்துட்டு மத்தபடி எப்பயும் போல நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம வந்து இருந்துகிட்டே இருந்தாலே போதும். மௌனம் மிகப்பெரிய ஆயுதமாக அது பயன்படுத்தும். மௌனத்துக்கு 1000 ஆன்சர் அவங்களே ஃபில்அப் பண்ணிப்பாங்க. அவங்க நான் மௌனமா இருக்கும்போது அது சரின்னு சொல்றதாவும் எடுத்துக்கலாம். அல்லது டிஃபென்ஸ் பண்ணிட்டே இருந்தா தான் அவங்களுக்கு கோவம் கூட்டிட்டே போகும். மௌனமா இருந்துட்டேன். சரி ஓகே அவன் ரியலைஸ் பண்றதுக்காக தான் மௌனமா இருக்கான்னு அவன் எடுத்துக்கலாம். அல்லது மாத்தி எடுத்துக்கலாம். அது அவனுடைய விஷ். இங்க நான் மௌனமாக இருப்பதும் ஒரு சிறந்ததுங்கிற ஒரு பதில் வந்தது. அதையும் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது 100% மிஸ்டேக் பண்ணாம எடுக்கலாம். அவங்க கண்ணோட்டத்திலயும் அவங்க ஆங்கிள் ஆஃப் விஷன்ல பார்த்தா கூட இங்க நான் வந்து பெரிய மிஸ்டேக் பண்ணலங்கிற மாதிரி ஃபீல் ஆகும்போது நீங்கள் ஜஸ்ட் மௌனமாக இருந்துவிட்டு ஆனால் அன்பை தொடர வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். அதை தொடர உங்களுக்கு விடவே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் கடவுளிடம் அவர்களுக்காக வேண்டிக் கொண்டு நீங்கள் அன்பை தொடர்வது அப்படிங்கிற மானசீக அன்பை தொடர்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா வேணா நீங்கள் தவறு செய்யாத இடத்தில் மன்னிப்பு கேட்காமல் மௌனமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லு. பட் மன்னிப்பு கேட்காம டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் டேஞ்சரஸான ஒரு விஷயமா இருக்கும் என்பதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா, நேத்து ஒருத்தங்க கேட்டாங்க இந்த கொஸ்டின். ஆக்சுவலா 10 மணிக்கு இந்த ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு நீ வந்துடுறா ரொம்ப முக்கியமானது மிஸ் பண்ணிடாதேன்னு ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஆர்டர் கொடுத்தான். 9:00 இவன் வந்து ப்ராப்பரா இத்தனை மணிக்கு எந்திரிச்சா கரெக்டா இதெல்லாம் வாங்கிட்டு 10:00 அவங்க சொன்ன டைம்க்கு ரீச் ஆயிடலாம் அப்படின்னு பெர்ஃபெக்டா பிளான் போடுறேன். இன்ஃபேக்ட் 10 மினிட்ஸ் இயர்லியராவே, ஏன்னா லேட் ஆயிடக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இயர்லியராவே கிளம்புறான். பட் அன்பார்ச்சுனேட்லி அவன் போற இடத்துல அவன் எதிர்பார்த்த எதுவும் கிடைக்கல. அவன் வண்டி பஞ்சர் ஆகுது. ஐயோ அவங்க லேட் ஆயிடுச்சுன்னா அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு போன் அடிக்கலாம்னா போன் டவர் கிடைக்கல. இப்படி டோட்டலாவே ஒரு சூழலின் காரணமாக இவனால் எதுவும் செய்ய முடியாமல் போய் அவன் 10 மணிக்கு பதிலா 11 மணிக்கு போய் சேர்றான். அங்க என்ன ஆயிடுச்சுன்னா அங்க சூழல் வந்து டோட்டலா எல்லாருமே வந்து பயங்கர கடுப்பாயிட்டு உன்னை போய் நம்ப ரிச்சை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. டேய் நான் என்ன ஆச்சுன்னு நீ என்ன ஆச்சுன்னு ஒண்ணு கிழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் நாட் ஈவன் ரெடி டு லிசன் தேர் எக்ஸ்பிளனேஷன். அவன் கொடுக்கக்கூடிய விளக்கத்தை வந்து காத்திருக்க கூட இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க எல்லாம் ஹர்ட் ஆயிருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு பாதிப்புல இருக்காங்க. அது நான் தப்பு பண்ணலதான். ஆனாலும் தப்பு ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தேனா இல்லையா? 10 மணிக்கு வரேன் நான் கமிட்மெண்ட் கொடுத்தேன். ஆனா கொடுக்க முடியல. 10 மணிக்கு நான் போகல. தவறு என்று நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்றேன். நான் தப்பு பண்ணலைங்கிறது உண்மைதான். பட் தவறு என்று ஏற்றுக்கொள். யூ மிஸ்ட் யுவர் வேர்ட்ஸ். டோன்ட் ட்ரை டு டிஃபெண்ட் யுவர் செல்ஃப். என்ன நான் நியாயப்படுத்திக்கிட்டே இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அதை 100% அக்செப்ட் பண்ணணும். நீ அக்செப்ட் பண்ணி 2 தடவை மன்னிப்பு கேட்கிற. டேய் மன்னிச்சிடுறா ப்ளீஸ்டா மன்னிச்சிருங்கடா மன்னிச்சிருங்க. கிழிச்ச மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் கத்ததான் செய்வாங்க. அப்ப கத்தும்போது கூட அவர்கள் கத்துவதன் வாயிலாக அவர்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா ஃபீல் பண்ணிக்கணுமே தவிர, என்னடா நம்ம சாரி கேட்டதுக்கு அப்புறம் இப்படி கத்துறாங்கன்ற ஃபீலிங் நமக்கு வரக்கூடாது. ஸோ வி ஷுட் ரெடிலி ட்ரை டு அக்செப்ட் அவர் ஃபால்ட் ஈவன் தோ வி டிடன்ட் டூ எனிதிங். நம்ம பண்ணலைன்னா கூட அதை அக்செப்ட் பண்ணணும். அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக பண்ணணும். அதையும் அக்செப்ட் பண்ணலைன்னா கூட அவங்க கிட்ட லவ் மட்டும் மிஸ் பண்ணிடாம பரவாயில்ல என்ன திட்டுறதுனால அவங்களுக்கு கூல் டவுன் ஆகுதுன்னு ஆயிட்டு போடட்டுமே என்ற ஃபீலில் நாம் இருந்தோம்னா மேபி கண்டிப்பா வெல் விஷர்ஸ் தானே. ஒரு நாள் இருக்கும் போவோம், 2 நாள் இருக்கும் போவோம். அதுக்கப்புறம் நீங்க பேசும்போது கண்டிப்பா நார்மலா தான் பேச போறாங்க, ஈஸியா ஆயிடும். பட் அப்படி இல்லாதப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த டிஃபென்ஸ் பண்றேங்கிற பேர்ல நம்ம ஆட்டோமேட்டிக்காவே உறவுகளை விரிசலுக்கு ஏற்படுத்தி கொண்டுதான் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இதுக்கு என்ன ரூட் இருக்கு அப்படின்னு சொன்னா ஈகோ தான். ஸோ அந்த ஈகோ தான் நான் பெர்ஃபெக்ட், நான் சரியானவன், நான் தப்பே பண்ண மாட்டேன், நான் வந்து தப்பே பண்ணாம நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும். இது எல்லாமே எது பேச வைக்குதுன்னா ஈகோ தான் பேச வைக்குது. அதையும் நீங்க அழகா சொன்னீங்க. நான் ஈகோவை நொறுக்கிறதுக்காக நான் தப்பே பண்ணலைன்னாலும் நான் கேட்கறது தான் சரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எல்லாரும் சொல்லியிருந்தீங்க. ஸோ தட்ஸ் ஆல்சோ மை ஆன்சர். பட் மௌனமாக இருந்து நாம் அன்பு காட்டலாம் என்பதும் கூட நான் ஏற்றுக்கொள்ளவே செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி என்னோட ஆன்சரை முடித்துக் கொள்கிறேன்.